அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, எடப்பாடியார் ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எடப்பாடியார் அப்படின்னா ஒரு கிள்ளு கீரை அல்ல, அவர் ஒரு சரித்திர நாயகன், மக்கள் மனதை வென்ற ஒரு மாவீரன், தமிழகத்தில் வருங்காலத்தில் ஆட்சிக்கு வரக்கூடிய தகுதி படைத்த ஒரு மாபெரும் தலைவர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பொதுமக்களே, இளையோர்களே, வருங்காலத்தினுடைய தமிழகமே, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லுவேன். எடப்பாடியாரை போன்ற ஒரு எளிமையான தலைவர்களை நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்களா? எடப்பாடியாரை அணுகுவதை போல் எளிதில் வேறு ஏதாவது தலைவர்களை போலால் அணுக முடியுமா? எடப்பாடியார் போல்மையாக, நேர்மையாக, தனக்கு தெரிந்த மொழியில், தனக்கு தெரிந்த பாஷையில் எல்லாத்தையும் பேசுறது நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி ஒரு தலைவரை நீங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்திருக்கின்றீர்களா? காமராஜரை பார்த்திருக்கின்றோம், எளிமையின் வடிவம். அதற்கு பின் எளிமையின் மொத்த உருவமாக ஒரு ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து சாதாரணமான இங்கே வாசவி கல்லூரியிலே படித்துவிட்டு அரசியல் பயணத்தை தொடங்கிய எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமாக நம் முன் எழுந்து நிற்கின்றார் என்றால் யாராலும் மறுக்க இயலாது. இதே எடப்பாடியார் அவர்கள் அம்மாவினுடைய இறப்பிற்கு பின்பு இந்த கட்சியை கட்டி காப்பாற்றக்கூடிய இடத்தில் வந்த பொழுது அனைவரும் பேசிய ஏளன வார்த்தைகளும் முகம் சுளிக்கக்கூடிய சொற்களும் நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த வார்த்தைகள் அனைத்தும் பெரும் காயமாக இன்னும் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் யாராலும் மறுக்க இயலாது. அந்த வடுவை மறைக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம கழக தொண்டர்கள் அனைவரும் அயராது பாடுபட்டு நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை வருகின்ற 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே கடுமையாக உழைத்து அவரை வெற்றி வாகை சூட வைத்து நாம் அரியணையில் அமர்த்த வேண்டும் என்று மிகப்பெரிய சூழலை ஏற்று நாம் செயல்படக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னாலும் கழக உடன்பிறப்புகள் யாராலும் மறுக்க இயலாது. அன்பு சொந்தங்களே, நேற்று பெய்த மழையில் நாளை மழைக்கு இருக்கின்ற காளான்களுக்கெல்லாம் எடப்பாடியார் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்குண்டான நேரமும் அவருக்கு இல்லை. காரணம், தமிழக மக்களை காப்பதற்காகவும் ஏழை எளிய மக்களை ஒன்று திரட்டி அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் கட்டமைப்போடு ஒரு கிராம பொருளாதாரத்தை உருவதற்கும் ஏழை எளிய பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கல்வியில் முன்னுரிமை, சுகாதாரத்தில் முன்னுரிமை, நீர் நிலைகளை மேம்படுத்துவதில் நீர் மேலாண்மை திட்டம், தற்சார்பு பொருளாதாரம் போன்ற அனைத்து விதமான கொள்கைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றுவதிலே அவருடைய குறிக்கோளும் செயல்பாடுகளும் சென்று கொண்டிருக்கின்றன. இளைஞர்களே, உற்று நோக்குங்கள். அவர் ஒரு சினிமாக்காரர் அல்ல, அவர் ஒரு பெரிய பணக்காரரும் அல்ல. அவர் எந்த விதமான அரசியல் பின்புலமோ, எந்த விதமான மிகப்பெரிய பணக்கார கோடீஸ்வரர்களுடைய பின்புலம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருந்தவர் ஒரு முதலமைச்சராக தமிழகத்தினுடைய மிக பெரும் ஆளுமை மிக்க தலைவராக வளர்ந்து வருகின்றார் என்ற காரணத்தினால் அனைத்து எதிர்க்கட்சிகளும் பல இன்னல்களையும் இடையூறுகளையும் சதித்திட்டங்களையும் தீட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இன்று வரை எடப்பாடியார் என்ற பிரம்மாண்டத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று பல பேர் கங்கணம் கட்டி பல வழிகளில் அவருக்கு இடையூறு கொடுத்து வந்தார்கள் என்று சொன்னாலும் மிகையாகாது. அந்த வகையில் பல பேர் காணாமல் போய்விட்டார் என்பதும் தெரியும். நம்முடைய கட்சியில் கட்டி சோத்துக்குள் எலியிருப்பது போல உள்ளே இருந்து கொண்டு எடப்பாடியாருக்கும் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்கும் இடையூறு செய்து கொண்டிருந்த பல குள்ளநெறிகளையும் பேசதாரிகளையும் வெளிச்சம் போட்டு காட்டி அவர்களுடைய உண்மை முகத்தை தோலுரித்து மக்களுக்கு காட்டி இருக்கின்றார் எடப்பாடியார் என்று சொன்னாலும் உங்கள் யாராலும் மறுக்க முடியாது. சரித்திரத்தை புரட்டி பாருங்கள் மக்களே, சரித்திரம் என்பது யாராலும் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. இன்று பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கடந்த 10 ஆண்டுகளில் பேசும் ஒவ்வொருடைய வார்த்தையும் எழுத்துக்களாகவும் சோசியல் மீடியாவில் ரெக்கார்டாகவும் பதிவாகியிருக்கின்றது. எதிர்கட்சிகள் எத்தனை ஏளனம் பேசின, மற்ற கட்சிகள் அழிப்பதற்கு எத்தனை தூண்டுகோலாக இருந்தன, அனைத்து விஷயங்களும் நீங்கள் அனைவரும் அறிந்தது. கழக உடன்பிறப்புகளே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களே, பெண்களே, விவசாயிகளே, ஏழை எளிய தொழிலாளர்களே, அனைவரையும் நாம் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கின்றேன். உற்று நோக்குங்கள். உண்மையானவனுக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று சூழலை எடுத்து செயல்படுங்கள். மின்னல் போல் வந்து போவருக்கும்
ஏமாற்றுக்காரனுக்கு ஓட்டளித்தால் நம்மளுடைய வீட்டில் விளக்கெரியாது. ஆகவே மக்களே, நீங்கள் இப்போது சிந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றீர்கள், சிந்தித்து பின்னர் செயல்படக்கூடிய இடத்திலும் இருக்கின்றீர்கள். சிந்திப்பீர்கள், சரியான நபர் எடப்பாடியார் தான் என்பதை முடிவெடுத்து அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி அனைவரையும் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். நிச்சயமாக நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து கொடுப்பார். உங்களுக்கு தெரியும், பல ஆண்டுகளாக வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பாகவே ஒவ்வொருவரும் நம்மால் ஸ்மெல் பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் இவர்தான் வேட்பாளராக வர வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய இடத்தில் நாம் பலமுறை கண்டிருக்கின்றோம். ஏதாவது ஒரு வகையில் யார் இந்த வேட்பாளராக வருவார் என்று கண்டிப்பாக கணிக்கக்கூடிய இடத்தில் இருந்தோம். ஆனால் இன்று நான் சொல்கின்றேன், உறுதியாகவும் மிகவும் பலமான வார்த்தையை பயன்படுத்தியே சொல்கின்றேன். இன்று எடப்பாடியாருடைய ஆளுமையில் நடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது எந்த விதமான கசிவும் இல்லாமல் யார் அடுத்தது வேட்பாளராக வருவார்கள் என்று கணிக்க முடியாமல் அனைவரும் திணறிக் கொண்டிருப்பது கண்கூடாக நாம் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாக. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக உடன்பிறப்புகளே, நிர்வாகிகளே, பெரியோர்களே, மூத்த தலைவர்களே, மிகவும் அன்றாடி பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றேன். இந்த செகண்ட் முதல் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பொதுமக்களை சந்தியுங்கள், ஏழை எளியோரை சந்தியுங்கள். ஜாதி மத இன வேறுபாடு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை என்பதை நீங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்து காட்டுங்கள். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது உருவாக்கப்பட்டது ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்பதை மக்களுக்கு புரிய வையுங்கள். ஆகவே கழக உடன்பிறப்புகள் அனைவரும் இன்று முதல் கடினமாக உழைத்து போட்டி போடுங்கள். ஆனால் பொறாமைப்படாதவர்கள், கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கட்சியை விட்டுக் கொடுத்து விடாதீர்கள். மக்களே, இது ஒரு அசாதாரணமான இந்த முறை நாம் வெற்றி வாகை சூடி மிக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை அரியணையில் அமைத்தினால் மட்டும் தமிழகத்தை பல பாவச் செயல்கள் செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலிருந்து நம்மால் மக்களை காப்பாற்ற வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.